Hello students, welcome to my channel. நீங்கள் நம்ம 12th Maths Chapter 6 exercise 6.9ல 6th sum பார்க்க போகிறோம். Find the length of the perpendicular to the form of point வந்து 1, -2, 3 கொடுத்துருக்காங்க. To the plane வந்து x minus y plus z equal to 5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து length of the perpendicular தான் கண்டுபிடிக்கணும். So length of the perpendicular form of point 1, -2, 3 and the plane x minus y plus z equal to 5. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்து x1, y1, z1 எடுத்துக்கலாம். அண்ட் அந்த ஈக்குவேஷனில் உள்ளது ABCDன்னு எடுத்துக்கலாம். ஸோ x1, y1, z1 equal to 1, -2, 3 and a equal to 1, b equal to -1, c equal to 1 and d equal to 5. So length of the perpendicular கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா del equal to modulus of a x1 plus b y1 plus c z1 minus d divided by root of a square plus b square plus c square. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலே செகண்ட் சம்மில் வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு நம்ம அதில் எழுதிருப்போம்ல, சேம் இதே ப்ராசஸ் தான். இந்த சம் போட்டுட்டு அதை பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஸோ எல்லா வேல்யூவுமே அது அதில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸுக்கும் ஏக்கும் 1, 1 அதுமாதிரி ஒய்க்கும் பிக்கும் -1, -2 சிக்கும் இசட்க்கும் 1, 3 டியோட வேல்யூ 5 ரூட் ஆஃப் ஏவை ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் 1 ஹோல் ஈக்குவல் டு modulus of 1 1s are 1 plus -1 into -2 -2 plus 2 plus 3 minus 5 divided root of 1 plus 1 plus 1. So equal to 2 3 5 5 5 cancel ஆயிடும். So del equal to 1 divided by root 3. அவ்வளோதான் இந்த sum. Thanks for watching. Thank you.